நல்லா தானே இருக்கீங்க எல்லாரும்? பெரிய வணக்கமா சொல்லுங்க பாப்போம். வணக்கம். நீங்கள் எல்லாரும் ஆசிரியர்களாக இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் தான் இங்க டீச்சர். ஓகேவா? நீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் சே குட் மார்னிங். இப்படி உங்களுக்கு உங்க பிள்ளைங்க குட் மார்னிங் சொன்னா பரவாயில்லையா? எஸ், ஐ வாண்ட் a brisk good morning. குட் மார்னிங். சூப்பர். எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வெரி குட். தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல உறுப்பினரா இருந்திருக்கிறேன். இப்போ தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். பொதுவா அட்வைசர்னு சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே கிளாஸ் ஏ ஆஃபீஸர் பதவியில இருந்தவங்களை இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஏ ஆஃபீஸர்ஸ்னா, நான் மாநில ஆணையத்துல உறுப்பினரா இருக்கும் போது எனக்கு இருந்த பவர்ஸ் ஒரு ஜட்ஜுக்கு உண்டான பவர்ஸ். பேட்ஜ் வச்ச வண்டி, சிவப்பு விளக்கு வண்டி, ஜட்ஜுக்கு உண்டான பவர்ஸ். ஆனால் 50 வயதுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பதவியெல்லாம் கிடைக்காது. இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. ஆனால் 33 வயசுல எனக்கு அந்த பதவியை கொடுத்ததுக்கு காரணம் என் படிப்பு மட்டுமே. எங்க அப்பா அம்மா பெருசா படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல வறுமையின் காரணத்தினால. ஆனா என்ன படிக்க வச்சாங்க. பல தலைமுறைகள்ல எங்க குடும்பத்துல நான் தான் முதல் பட்டதாரி. பிடெக் ஐடி, எம்எஸ்சி சைக்காலஜி, டிப்ளமா in education, University of Essex, London. அதுக்கப்புறமா 7 வருஷம் டாக்டரேட் ராஜஸ்தான்ல போய் படிச்சு, அதுக்கப்புறமா எய்ம்ஸ்ல 6 மாசம் ட்ரைனிங், அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல சைல்ட் ரைட்ஸ்ல ட்ரைனிங். இதை அனைத்தையும் நான் முடிக்கும் போதே 31 வயசு ஆயிடுச்சு. பட் கல்வி உளவியல்ல முனைவர் பட்டம் வாங்கினவங்க மொத்தம் இந்தியாவில் 7 பேர் மட்டுமே. அதுல நானும் ஒரு ஆள். முதல் பெண்மணிலாம் நான் சொல்ல மாட்டேன், நானும் ஒரு ஆள், அவ்வளவுதான். ஸோ என்னோட வேலை என்ன? ஸோ டாக்டர் சரண்யா ஜெயக்குமார்னா நீங்க மெடிக்கல் டாக்டர்னு நினைச்சிடக்கூடாது. அதை நான் கிளாரிஃபை பண்ணணும். ஐ எம் நாட் அ மெடிக்கல் டாக்டர். மெடிக்கல் டாக்டர்ஸ் மனநலம் சார்ந்த விஷயங்களை செய்யும் போது அவங்கள சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைக்கியாட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் முதல்ல ஆசிரியர்களா நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். என் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, இந்த குழந்தை சைக்கியாட்ரிஸ்ட போகணுமா சைக்காலஜிஸ்ட போகணுமாங்கிற வித்தியாசம் தெரியணும். இல்லாட்டி பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க. என் பிள்ளைக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு மேடம் இப்படி சொல்றீங்க, கரெக்டா இல்லையா? அப்போ மனநலம் சார்ந்த ஆலோசனைகளை, தெரப்பீஸ, டாக் தெரப்பிய, கவுன்சிலிங் கொடுக்கறவங்க தான் சைக்காலஜிஸ்ட். ஒரு பிரச்சனைக்கு, மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுக்கறவங்க MBBS படிச்சுட்டு MD சைக்கியாட்ரி படிச்ச சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ எங்களோட செட்டப்ல நாங்களும் அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அப்ப ஜென்ரலா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரும்போது, இந்த குழந்தைக்கு மாத்திரை மருந்து தேவைப்பட்டா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட், எத்திக்கல் சைக்காலஜிஸ்ட், இல்லைங்க வெறும் கவுன்சிலிங் கொடுத்து இது சரி பண்ண முடியாது, இந்த குழந்தைக்கு மாத்திரை மருந்து வேணும், நீங்க சைக்கியாட்ரிஸ்டையும் பாத்துருங்க, நான் கவுன்சிலிங்கும் கொடுப்பேங்கிறத தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி சில நேரங்கள்ல நம்மளுக்கும் இந்த வித்தியாசம் தெரியாதப்போ அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைய சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க. சின்ன பிரச்சனைக்கு, என் குழந்தை தூங்கவே மாட்டேங்கிறான், ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி எல்லாத்துக்குமே அவங்க மருந்து கொடுக்க, மாத்திரை கொடுக்க கூடாது. எஸ்பெஷலி 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ 99% தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அந்த மெடிசின்ஸ். அது கரெக்டா எடுக்கணுமா. நம்மளோட தலைவலி, ஜுரம் மாத்திரை மருந்து மாதிரி அது கிடையாது. இன்னைக்கு எனக்கு தலை வலிக்குது, நான் மாத்திரை போட்டுக்கிறேன், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஜுரம் மாதிரி இருக்கு, நான் ஒரு டோலோ போட்டுக்கிறேன், அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரியான சைக்கியாட்ரிக் டேப்லெட்ஸை ஒரு டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுக்கவும் கூடாது, நிறுத்தவும் கூடாது. ஒரு மாசம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக அவங்க எடுத்தாங்களோ அதை விட 3 மடங்கு அதிக பிரச்சனைகள் வரும். மென்டல் ஹெல்த் அந்த மாதிரி தான். அதனால நம்ம அதை லைட்டா எடுத்துக்க கூடாது. எஸ்பெஷலி குழந்தைகளை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங், தெரப்பிலேயே சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி எத்திக்கல் பிராக்டிஸ்ல இருக்கிற
சைக்காலஜிஸ்ட் உங்க ஏரியால இருந்தாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுங்க, உங்களோட ஸ்கூல்ஸோட டை அப் பண்ணுங்க. ஸோ ஒரு பேரண்ட் கிட்ட நீங்க சொல்லும் போதும் நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங்க்கு தான் குழந்தை போறாங்கிறத சொல்லலாம். இங்க இருக்கிற எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல கவுன்சிலர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்கம்மா? எல்லாரும் சிபிஎஸ்இ தான். சிபிஎஸ்இ மேண்டேட்ல கவுன்சிலர் இருக்கணும்னு இருக்கா இல்லையா? எல்லாரையும் நான் பெஞ்ச் மேல ஏறி நிக்க வைக்க போறேன். இருக்கா இல்லையா? சிபிஎஸ்இ மேண்டேட்ல இருக்கு that you have to have a counselor in school. எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிட்டு சைல்ட் சைக்காலஜில அட்லீஸ்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க உங்க ஸ்கூல்ல ஒரு பார்ட் டைம் இல்லைன்னா ஒரு ஃபுல் டைம் கவுன்சிலராக இருக்க வேண்டும். டீச்சர்ஸால கவுன்சிலர்ஸா இருக்க முடியாது. டீச்சர்ஸா டீச்சர்ஸ். நீங்க கவுன்சிலிங் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற மரியாதையும் அந்த சப்ஜெக்ட் மேல இருக்கிற மரியாதையும் குழந்தைகளுக்கு குறையும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு குழந்தைங்க கிடையாது. அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் வேற, அவங்களோட உலகம் வேற, கவுன்சிலர்னா வேற, டீச்சர்னா வேறங்கிறது அவங்களுக்கு புரியுது. அவங்க பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்ல, இங்கிலீஷ் என்டர்டெயின்மெண்ட்ல கவுன்சிலிங்ல போய் உட்கார்ற சில்ட்ரன் இருக்காங்க. அப்போ எனக்கு ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம், எனக்கு ஒரு கவுன்சிலர்கிட்ட பேசினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு வாலண்டியரா அம்மா அப்பாட்ட சொல்லி என்ன கிளினிக்ல பாக்குற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் தேவைப்படும் போது உங்க ஸ்கூல்ல கண்டிப்பாக கவுன்சிலர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ ஆஃப்டர் திஸ் செஷன். நான் உங்களுக்கு கைட் பண்றேன் ஹவு டு ஹாவ் அ கவுன்சிலர் இன் ஸ்கூல். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ஜென்ரலா இது வரைக்கும் ஒரு 200-300 டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் கவர்மெண்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நான் போயிருக்கேன். எல்லார் கையிலும் நோட் புக் இருக்குமே. எங்க நோட் புக் எங்க? எல்லாரும் காட்டுங்க, நோட் புக் காட்டுங்க. ஐயா நோட் புக் எங்க வச்சிருக்கிறீங்களா? குடுக்கலன்னா எடுத்துட்டு வரணும்ல. சரி, யாராச்சும் ஒருத்தர் எழுதினாங்கன்னா போட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 100% கான்பிடென்ட்டா என்னால சொல்ல முடியும். இந்த செஷன்ல நீங்க கேட்க போற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. என்னோட செஷனே நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அட்டென்ட் பண்ணியிருந்தா மேபி இருக்கலாம். ஆனால் நீங்க இங்க எழுதக்கூடிய நோட்ஸ் உங்களோட ப்ரொஃபஷனுக்கு எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் நோட்ஸ். ஏன்னா எனக்கு எல்லாமே இட்ஸ் தேர் இன் மை ஹெட். எனக்கு ஸ்லைட் போட்டு கிளாஸ் எடுக்கிற பழக்கம் கிடையாது. நான் சொல்றது நீங்க எழுதிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைகளை பாதுகாக்க மட்டும் கிடையாது, ஒரு ஆசிரியரா எஸ்பெஷலி ஆண்கள் உங்களை தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள், குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் வெரி வெரி ட்ரக்கானியன். அவ்வளவு ஸ்ட்ராங்கான சட்டங்கள் இருக்கு. நீங்க நல்லதுதான் செய்றீங்க பிள்ளைகளுக்கு, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல 1-2 மிஸ் ஆயிடுச்சுன்னா, சமீபத்துல நான் சொல்ல போனா 2-3 ஆண்டுகள்ல எத்தனை ஆசிரியர்கள் மேல ஜேஜே ஆக்ட், போக்சோ ஆக்ட் ஃபைல் ஆயிருக்கு. தெரிஞ்சு செய்யற குற்றங்கள் பாதி, தெரியாமல் செய்யற குற்றங்கள் மீதி. தெரியாமல் நம்ம எந்த குற்றத்தையும் செய்து மாட்டிக்க வேண்டாம். இன்னைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது எல்லா துறைகளிலுமே இருக்கு. என்ன எத்தனையோ பிரைவேட் ஏஜென்சிஸ்ல பேச கூப்பிடுறாங்க. எந்த ஏஜென்சிக்கு போனாலும் இப்ப சமீபத்துல ஒரு பெரிய நியூஸ் சேனல்ல கூப்பிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்க, மேம் நாய் பொழப்ப மேம், எங்களை மாதிரி எல்லாம் வேலையே பார்க்க முடியாது மேம், டே அண்ட் நைட்டு கேமராவை தூக்கிட்டு அங்க எங்க அலையிற வேலை மேம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, மேம் 17 மணி நேரம் வேலை பார்க்குறோம் மேம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எங்களை பூட்டியே வச்சிருக்காங்க மேம், எங்களை விட கஷ்டமான வேலை எதுவுமே இல்லை மேம். எல்லா வேலைகள்லையுமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு, இல்லாம கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. நம்ம நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாதான் அந்த துறையில, அந்த ஆர்கனைசேஷன்ல நம்மளால நீடிக்க முடியும். இல்லாட்டி தூக்கி வெளியில வீசிடுறாங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. ஓனர் ஆஃப் த பிசினஸ்க்கும் அதுல ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களுக்கும் அப்படி ஒரு இணக்கம் இருக்கு. குடும்பம் மாதிரி நாங்கெல்லாம் இருக்கோம், ஒன்னா இருக்கோம், ஒன்னா பாத்துக்கிறோம்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இன்னைக்கு ரொம்ப குறைவு. நீங்க எல்லாருமே ரிசோர்சஸ், எல்லாருமே ரிசோர்சஸ். உங்களால அந்த இடத்துக்கு வேல்யூ இருக்கா, உங்களை பாஸ் வச்சுப்பாங்க. உங்களால வேல்யூ இல்லையா, வெளியில போங்கன்றுவாங்க. as simple as that. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற டீச்சர்னா, இருங்க மேம், ஐயோ நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் குடும்பம் மாதிரி மேம். ஃபெயிலா போனா குடும்பமாவது மண்ணா கிடையாது, வெளில போ.
அதுவும் டைரக்டா வெளியில போன்னு சொல்றது கிடையாது, கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி, டேய் என்னடா உண்மையாவே நம்ம இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறோமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஃபீலிங்கை வர வச்சு, நம்ம ஜோக் சொன்னா கூட எவனும் சிரிக்க மாட்டான் இல்ல, நம்ம ஜோக் சொன்னா கூட சிரிக்க மாட்டாங்க, புரிஞ்சு போச்சு நம்மள ஓரம் கட்டுறாங்க, நம்ம வேற ஒரு இடத்த பார்த்துட்டு போகணுங்கிற நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு எதனால மன அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கா? இல்ல, இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே, எதனால இருக்கும்? ஏதாவது ஒருத்தரா காரணம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன். குட், ரெஸ்ட் இல்ல. எத்தனை மணி நேரம், தேங்க்யூ, எத்தனை மணி நேரம் வேலை பாக்குறீங்க? அந்த பதில் தான் எனக்கு வேணும். எந்திரிங்க மேடம், எந்திரிங்க எந்திரிங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு இருக்கிற மோஸ்ட் காமன் ப்ராப்ளம், வீட்டு வேலையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், ஆபீஸ் வேலையும் பார்க்கணும், அதனால டைம் இல்ல. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? 10:30க்கு தூங்குறீங்க, 5:30 to 6. அப்படி இருங்க மேம். 10:30 to 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, ஆல்மோஸ்ட் 6. 7 to 8 மணி நேரம் தூக்கம் கிடைக்குது. சூப்பரா உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது மேம். இதுக்கு மேல ரெஸ்ட் வேண்டாம், இதுக்கு மேல ரெஸ்ட் வேண்டவே. நடுவுல எதுக்கு மேம்? அதான் நைட்டு கிடைக்குது இல்ல 7 to 8 மணி நேரம், அதனால ரெஸ்ட் தேவையில்லை. யாருக்கெல்லாம் 7 to 8 மணி நேரம் தூக்கம் இல்ல கை தூக்குங்க. ஏன் இல்ல சார்? உங்களுக்கு ஏன் இல்ல? எவ்வளவு வேலை உங்களுக்கு வீட்டுல? எந்திரிங்க சார். சார் கை தூக்குனீங்களே, எந்திரிங்க. ப்ளூ ஷர்ட் சார், நிறைய வேலையோ வீட்டுல? எஸ், சைலண்டா கேட்போம். அவருக்கு டைம் இல்ல தூங்குறதுக்கு, ஏன் இல்லன்னு கேட்போம். சார் 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 எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க? இவ்வளவுதான், அவ்வளவுதான் சார். எனக்கு டைம் கம்மியா இருக்கு, ஐ ஹேவ் நோ டைம் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். குவிக்லி, எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க? 11 o'clock தூங்குறீங்க, 3:30, 4 o'clock எழுந்திருக்கிறீங்க. You have something very serious to do between 9 o'clock to 11 o'clock to study, and then morning 3 o'clock to 5 o'clock again study. See, actually இந்த மாதிரி ஒரு routine இருக்கிறவங்களுக்கு stress வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவர் ஸ்டடி தான் பண்றார். நானும் 3 மணிக்கு எந்திரிக்கிற ஆள் தான், ஆனா somehow I cope my 2 hours of sleep during the day. டிராவல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒரு 2 hours ஸ்லீப் எனக்கு எப்படியாவது உண்டு பண்ணிடுவேன். நம்மளோட உடம்பு சார் மெஷின் கிடையாது, we are all human beings. தாங்குற அளவுக்கு தான் நம்ம உடம்பு போட்டு அடிச்சு அடிச்சு யூஸ் பண்ண முடியும். ஹெல்த்தை தியாகம் பண்ணிட்டு ஒரு உயர்வோ ஒரு கரியர் growthஓ யாருக்குமே தேவை கிடையாது. யூ டோன்ட் மேக் மணி பை செல்லிங் யோர் ஹெல்த். நோ, யூ நெவர் மேக் மணி பை செல்லிங் யோர் ஹெல்த். படிப்பு முக்கியம், உயர்வு முக்கியம், ஆனா அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான சாப்பாடும் தூக்கமும் கண்டிப்பாக முக்கியம். இஃப் யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் ஸ்டடி டைம் to 7 to 9, இல்லைன்னா லேட்டர் 5 to 7, இல்ல எனக்கு இந்த டைம் தான் தூங்க வருது, நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு 3 மணிக்கு முழிப்பு வந்துருது அப்படின்னா நீங்க பாக்குற வேலையில உங்களுக்கு டே டைம் தூக்கமும் பெருசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளீஸ் டோன்ட் டேக் யோர் ஹெல்த் ஃபார் கிராண்டட். லைட்டா எடுத்துக்காதீங்க. நம்மளோட பிரெயின் வந்து சுருக்கங்கள் அதிகமா வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, குடிப்பழக்கத்தினால், போதை பழக்கத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸ்போர்ட்டிவ், தேங்க்யூ. குடிப்பழக்கத்தினால், போதை பழக்கங்களினால் நமக்கு வரக்கூடிய மூளை சோர்வு, மூளை என்ன சொல்றது, சுருக்கங்கள் ஸ்ட்ரெஸ்னால வர்றதை விட கம்மி தானா? ஸ்ட்ரெஸ் வரும்போது கார்டிசால் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஹார்மோன், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்மளோட உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது.
நேரா போய் மூளைய ஓட்டையா ஆக்கிடுமா, அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியில ஒரு அம்மா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லி சண்டை போடுவாங்களாம். டெய்லி, நீ டெய்லி குடிச்சிட்டு வர்ற, வீட்டுல வந்து எங்களெல்லாம் அடிக்கிற, உன் உடம்பு வீணா போகுது, அதனால நான் உன்கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு சண்டை போடுவாங்களாம். குடிக்கிறதுனால அவர் உடம்பு எவ்வளவு வீணாகுதோ அதை விட அதிகமா கவலைப்படுறதுனால இந்த அம்மாவோட உடம்பு வீணா. அதனால தண்ணி அடிச்சா கேட்க கூடாது. அப்படியா சார்? அப்படி ஒரு ஸ்பான்டேனியஸான பதில் இல்ல. எப்படியோ அதுலயும் உடம்பு வீணா போகுது. பட் நம்மளோட ஸ்கோப்ல இல்லாத விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது, அதை நினைச்சு கவலைப்படும் போது உடம்பு அதிகமா டேமேஜ் ஆகுது. 30-40 வயசுல 50 வயசு மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு. 50 வயசு ஆகும் போது 60-65 வயசுல வரக்கூடிய நோய்கள் எல்லாம் 50 வயசுலயே வந்துரும். அப்படி நம்ம ஹெல்த்தை பாதிக்க வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த கண்ட்ரோல் எடுக்கிறதோ, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதோ, நம்மளோட கெரியர் growthல ஃபோக்கஸ் பண்றதோ கூட பண்ணாதீங்க. நத்திங் இஸ் வர்த் மோர் தென் யோர் ஹெல்த். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து ட்ரீட்மெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உங்க வீட்டுல வயசானவங்க இருந்தா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு வாட்டி அட்மிட் ஆகி 2 நாள்ல வெளியில வந்தாலே 70,000-80,000 பில் வருது. அப்ப நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டு இந்த காசை சேர்க்கிறீங்க? உங்க ஹெல்த் வீணா போறதுக்காகவா? ஸோ த ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்த் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்க கத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, மேம் செய்யற மாதிரி 7 to 8 hours தினம்தோறும் தூங்க வேண்டும். நடுப்புற தூங்க டைம் கிடைக்கலன்னா பரவாயில்லை, நைட்டு கண்டினியூஸ்லி ஒரு 7 to 8 hours தூங்கணும். இல்ல எனக்கு அப்படி தூக்கம் வரல, 5 மணி நேரம் தான் எனக்கு நைட்டு தூக்கம் வருதுன்னா மீதி 2 hours-யோ 1 hour-யோ டே டைம்ல ஆர் ஈவினிங்ல எப்படியாவது ஸ்பிளிட் பண்ணியாவது தூங்கணும். 24 hours-ல 8 மணி நேர தூக்கம் அவசியம். இது உங்க குழந்தைகளுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு குழந்தைகள், மேம் நாங்க எக்ஸாம் கிட்ட நெருங்கும் போது 4 மணி நேரம் தான் தூங்குறோம், 5 மணி நேரம் தான் தூங்குறோம், ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கோம்னா படிக்கிறது எக்ஸாம்ல ஞாபகம் இருக்காது. அவ்வளவு நேரம் அதை படிச்ச என்ன பிரயோஜனம்? அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போனா மென்டலி டயர்ட் ஆயிடும், ரீகால் பண்ண முடியாது, ஞாபகத்துல இருக்காது. அதனால நீங்களா இருக்கட்டும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், 7 to 8 hours தூக்கம் கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது, உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், நீங்க டயட் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஃபுட் பார்த்து தான் சாப்பிடுறீங்க. ஆனா உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை தயவு செஞ்சு சொல்லுங்க. இன்னைக்கு ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது, மெமரி குறையுது, கட் பிரெயின் ஆக்சிஸ் சொல்லுவோம். நம்மளோட கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெஸ்டைனுக்கும் மூளைக்கும் டைரக்ட் கனெக்ஷன், அத கட் பிரெயின் ஆக்சிஸ் சொல்லுவோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கோம், எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கோம், எவ்வளவு நல்லா படிக்கிறோம், இது எல்லாத்தையுமே சொல்றது இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ். நீங்க நல்லா பாருங்க, நல்லா சாப்பிட்டு நார்மலான சாப்பாடை சாப்பிட்டீங்களா நம்மளால ஹெல்தியா இருக்க முடியும். இல்ல நான் சுகர்ஸ் அதிகமா எடுக்கிறேன் என்னோட டயட்ல, எனக்கு காஃபில 2 ஸ்பூன் சர்க்கரை பத்தாது, 3 ஸ்பூன் சர்க்கரை வேணும்னா டேஞ்சரஸ். நாங்க எப்பவுமே சொல்லுவோம், காஃபி அண்ட் டீ இஸ் நாட் ஃபார் சில்ட்ரன். முடிஞ்ச அளவுக்கு காஃபி குடிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா கஃபீன் அப்படின்னு இருக்கக்கூடிய பொருள் கிட்டத்தட்ட அதுவும் மூளையை போய் டேமேஜ் பண்ற ஒரு பொருள் தான். ஆண்கள் வந்து கெஃபீன் அண்ட் நிக்கோட்டின் ஸ்மோக் பண்ணிட்டு காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் மூளை பெரிய பெரிய ஓட்டையாயிடும், நிறைய ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, டிமென்ஷியா சீக்கிரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டீ இஸ் a better ஆப்ஷன். நீங்க காஃபி குடிக்கிறவங்கள பாருங்க, அந்த 4-5 மணி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கையெல்லாம் நடுங்கும். காஃபி குடிக்கல தலைவலி வந்துரும், குடிச்சே ஆகணும். உங்களுக்கும் அப்ப கடையில போய் நிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்க. மேம் 11 மணி ஆயிடுச்சு மேம், காலையில பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்தாங்க,
இப்போ ஒரு காஃபி மட்டும் கொடுத்தாங்கன்னா உங்க பேச்ச நாங்க நல்லா கேட்டுருவோம் உட்கார்ந்து. ஆமாவா இல்லையா? கெஃபீன் அதை தான் செய்யும். கெஃபீன் வந்து உங்களோட பிரெயினை அந்த மாதிரி செய்யும். அது உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதா நினைக்க வைக்கும். ஆனா அது மாதிரி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி டேமேஜிங் யுவர் பிரெயின். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காஃபியை தவிர்த்துக்கிட்டு நிறைய காஃபி 8 காஃபி 9 காஃபி அப்படியே டார்க் கலர்ல தார் மாதிரி காஃபி குடிக்கிறவங்களெல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தா தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. அந்த மாதிரி டார்க் காஃபி இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். நம்ம நினைப்போம் இதெல்லாம் கூடயா ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும். எஸ், உண்டு பண்ணும். நான் சொல்றது புரியுதா? அடுத்தது ரிலேஷன்ஷிப்ஸ். எல்லாரும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? நான் பேசுறது கேட்டே இருந்தா போர் அடிக்கும். கண்ணு மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். சார் கண்ணை மூடுங்க சார். என்னைய பார்த்து சிரிச்சா என்ன பிரயோஜனம்? கண்ணை மூடணும். எஸ், யா, ஓகே. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க மனசுக்குள்ள அதுக்கு பதில் சொல்லிக்கோங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஒரு ஆள், ஒரு நபர். ஓகே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஓகே, அவங்க ஏன் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க அதையும் யோசிங்க. ஏன் அவங்க உங்களோட நெருங்கிய நண்பர் ஆனாங்க அப்படிங்கறதையும் யோசிங்க. ஓகே, ஸ்டாப். ஓபன் யுவர் ஐஸ். லெட் மீ ஆஸ்க் சம்படி. மேம் நீங்க சொல்லுங்க, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஓகே, ஆர்த்தி. ஏன் அவங்க உங்களோட ஃப்ரெண்டா இருந்தாங்க? நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அதனால அவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். குட், தேங்க்யூ மேம். சிட் டவுன். இந்த ஹால்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். நீங்க எல்லாருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யோசிச்சீங்கல்ல, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏன் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு யோசிச்சீங்கல்ல, அதுல ஒருத்தர் கூட அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதனாலதான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே முடியாது. கரெக்ட்? சொல்லவே முடியாது. அழகுக்கும் அட்ராக்டிவ்னஸுக்கும் லுக்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. வேற வேற விஷயங்கள் இருக்கேன். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு கஷ்டம்ன்றப்போ வந்து நின்னாங்க, எனக்கு வேற யார் சொந்தமே இல்ல, அவங்கதான் எனக்கு சொந்தம் மாதிரி, இந்த மாதிரி 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனா அவங்க அழகா இருக்கிறாங்க அதனால அவங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு காரணமும் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, கெரியர் growthக்கும் பியூட்டி அட்ராக்டிவ்னஸுக்கும் கூட சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு கூகுளோட சிஇஓ யாரு? சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை வந்து நம்பூர் ஆர்யாவை விட ஸ்மார்ட்டா இருக்காரா? இல்ல. ஆனா பல கோடி ஆக்டர் ஆர்யா மேம், பல கோடி சம்பளம் வாங்கி அவரோட டேலண்ட்னால முன் வந்திருக்கிறாரு. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்த நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, மேம் எனக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை, என்னவோ தெரியல, பிள்ளைங்க வந்து என்னோட லுக்ஸை வச்சு என்னை கிண்டல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது, மற்ற டீச்சரை விட நான் அந்த அளவுக்கு அழகா இல்லைன்னு எனக்கு தோணுது. டசன்ட் மேட்டர் டீச்சர்ஸ், டுடே ஐ டெல் யூ, நீங்க எப்படி இருக்கீங்களோ அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களோ, எவ்வளவு மத்தவங்களை புரிஞ்சுக்கிறீங்களோ, மத்தவங்க மேல பாசம் காட்டுறீங்களோ, மத்தவங்களுக்கு உங்களால உபயோகம் இருக்கோ, ப்ரொடக்டிவா இருக்கீங்களோ, அவ்வளவுதான் மேட்டர்ஸ். ஹவ் யூ லுக் ரியலி டஸ் நாட் மேட்டர். தேவையே கிடையாது. சில டீச்சர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப சுமாரா இருப்பாங்க, ஆனா பிள்ளைங்க அவங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கும். ஆமாவா இல்லையா? அழகான டீச்சரை குழந்தைகள் பார்த்து ரசிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த டீச்சர் அழகா இருக்காங்கல்ல, அழகா சிரிக்கிறாங்கல்ல, இப்படிலாம் சொல்லுங்க. ஆனா அதுக்கும் அந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. அதனால நம்ம எப்படி இருக்கோம் பார்க்க, அதுக்கும் என் வாழ்க்கையில இருக்கிற growthக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. மென் பெருசா இதை நினைச்சு வருத்தப்படுறது கிடையாது. ஒன்லி சில நேரங்கள்ல என்கிட்ட கவுன்சிலிங் வந்தவங்க ஹைட்டை மட்டும்தான் சொல்லுவாங்க, எனக்கு ஹைட் அத்தனை இல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் ஆகுதுன்னு தான் ஆண்கள் சொல்லுவாங்க. ஆனா நிறைய பெண்கள், நான் ஒல்லியா இருக்கேன், குண்டா இருக்கேன், எனக்கு முடி கம்மியா இருக்கு, வெள்ளையா இருக்கு, அட இருக்குல்ல முடி போதும் அங்கிட்ட, அது கொஞ்சம் சில பேர்ட்ட இல்ல பிரச்சனை. ஆமாவா இல்லையா? சோ நம்மளுக்கு கடவுள் எப்படி நம்மள வச்சிருக்காரோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா க்ரூம் பண்ணி அழகா வச்சுக்கலாம். ஆனா அதை வச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய ஒரு
தேவையே கிடையாது. நம்ம ஊர்ல அது பழக்கமாயிடுச்சுல. எங்கேயாவது நம்ம ஒரு கல்யாண வீட்டுல சொந்தக்காரங்களை பார்த்தா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறத விட என்ன குண்டாயிட்ட அதை வச்சுதான் கேக்குறதே. ஐயோ மெலிஞ்சிட்டியே, ஏதாவது பிரச்சனையா, எப்படி இருக்க, வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு செகண்டரி. பார்த்த உடனே சொல்றது என்னது, குண்டா இருக்க ஒல்லியா இருக்க. யாரு வேணா எது வேணா சொல்லிட்டு போட்டோம். நம்மளுக்கு உலகத்திலே யார் ரொம்ப அழகு, நம்ம தான் அழகு. டெய்லி கண்ணாடிய பார்த்து வாவ் வாட் அ பியூட்டி இப்படின்னு சொல்லி பாருங்க. உண்மையாவே யூ ஸ்டார்ட் டு ஃபீல் பெட்டர். டெஃபினெட்லி யூ ஸ்டார்ட் டு ஃபீல் பெட்டர். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் தான் குழந்தைகள் கண்ணுல தெரியக்கூடிய கான்ஃபிடன்ஸ். நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை நான் ஸ்கூல்ல கொண்டு போய் ஒரு நாள் மூஞ்சி சோகமா இருந்தாலும் அந்த பையன் கண்டுபிடிச்சிருவான். மேம் ஏன் சோகமா இருக்கீங்க, மேம் மிஸ் ஏன் சோகமா இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? உலகத்திலே பெரிய சைக்காலஜிஸ்ட் அவங்க தான். எல்லாம் தெரியும். சோகமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, வெக்கப்படுறமா. அது இந்த புதுசா கல்யாணம் ஆன டீச்சர்ஸ பார்த்தா ஒரு கிளிகிழிப்பு வரும் பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு. எங்க இருந்துதான் வருமோ தெரியல. பாத்தியா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா. இதெல்லாம் அந்த சில்ட்ரனுக்கே உண்டான விஷயங்கள். நீங்க சொல்லி கொடுக்கறமா. ஸ்கூல் படிப்பு அப்படிங்கிறது வெறும் பாடம் கிடையவே கிடையாது. நான் இந்த ஹோம் ஸ்கூலிங்க பெருசா நான் என்கரேஜ் பண்றது கிடையாது. ஏன்னா அதுல உங்களுக்கு படிப்பு கிடைக்கும். ஆனா ஸ்கூல் அப்படிங்கிறது காலையில டைமுக்கு எந்திரிக்கணும், சாப்பாடு அம்மா என்ன கட்டியிருக்காங்க அது நமக்கு தெரியணும், புத்தகம்லாம் எடுத்து வச்சாச்சா, ஸ்கூலுக்கு போற வழியில பாக்குற கடைகள், ஸ்கூலுக்கு போனோடனே ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, டீச்சரை மீட் பண்றது, டீச்சர் 2 திட்டு கொடுத்தா வாங்கிக்கிறது, எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது, சில நேரங்கள்ல ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா அதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்றது, நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்கினா அதுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள். இந்த மாதிரி ஒரு ஹோல்சமான விஷயம் தான் ஸ்கூல். வெறும் படிப்பு மட்டும் கிடையாது. அப்போ ஒரு குழந்தை நல்லாவே படிக்கல ஆனா ரெகுலரா ஸ்கூலுக்கு வர்றான் அப்படின்னா தயவு செஞ்சு அவனை என்கரேஜ் பண்ணுங்க. அவன் படிப்போ ஸ்கில்லோ எங்கேயோ போய் கத்துப்பான், கண்டிப்பா கத்துப்பான். இப்போ சார் சொன்ன மாதிரி, எனக்கு முன்னாடி பேசின ஹரிஹரன் சார் சொன்ன மாதிரி, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மார்க்ஸுக்கு உண்மையாவே இன்னைக்கு வேல்யூ குறைவு. எத்தனை பேர் அது புரிஞ்சுக்கிறீங்க? எஸ், தேசிய கல்வி கொள்கை என்ன சொல்லுது? யூ ஹாவ் டு மேக் எஜுகேஷன் ஹோலிஸ்டிக், என்டர்டெய்னிங், என்கேஜிங், இன்ஃபர்மேட்டிவ், இன்க்ளூசிவ். இதெல்லாம் சேர்த்து உருவாக்குங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 10 நாள் பேக்லெஸ் பீரியட் கொடுங்க. எத்தனை பேர் தேசிய கல்விக் கொள்கையை படிச்சீங்க? இஃப் நாட் ப்ளீஸ் கோ அண்ட் ரீட். நீங்க எல்லாம் டீச்சர்ஸ், பாலிசிஸ் தெரியணும், குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ற லாஸ் தெரியணும். நான் இன்னைக்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன், ஆனா தெரியணும். வெறும் பாடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குழந்தைகளை பெருசா இன்னைக்கு கைட் பண்ண முடியல. உங்களுக்கு அதை தாண்டி எத்தனை விஷயங்கள் தெரியுதுன்னு அவன் உங்களை போட்டு போட்டு பாக்குறான். ஆமாவா இல்லையா? இதுல லாங்குவேஜ் பத்தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசில என்ன சொல்றாங்க? யாராவது ஒருத்தர் கிளியரா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தெரியுமா? இஃப் நாட் ப்ளீஸ் ரைட் டவுன். National education policy says school education is to be split into 5+3+3+4. 5 foundation level, pre-KG இருந்து second standard வரை. அப்புறம் 3 years preparatory stage, 3rd standard, 4th standard, 5th standard. அது preparatory stage ன்னு சொல்றோம். அப்புறம் 3 years 6th standard, 7th standard, 8th standard, elementary stage. அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் செகண்டரி ஸ்கூல் ஸ்டேஜ் 9th standard to 12th standard. தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் இருக்குல்ல, முடிஞ்ச அளவுக்கு தாய்மொழியில லோக்கல் லாங்குவேஜ்ல பாடத்தையே சொல்லி கொடுங்க, குழந்தைகளை பேச வைங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதிகமா ஸ்கிரீன் டைம் இருக்கிறனால ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ தாய்மொழியில பேச வைங்க, தாய்மொழியில சொல்லி கொடுங்க. இப்படிங்கறதெல்லாம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020 சொல்லுது. அடுத்தது இன்னொரு லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், அது இங்கிலீஷ். அடுத்தது எலிமெண்டரி ஸ்டேஜ்ல இன்னொரு லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. தட் கேன் பி எனி லாங்குவேஜ். ஹிந்தியா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், தெலுங்குவா இருக்கலாம், இன்னொரு ஏதாவது ஒரு நேஷனல்
லாங்குவேஜ், அதாவது இன்னொரு நம்ம இந்தியால இருக்கக்கூடிய இன்னொரு லாங்குவேஜ், அது பெங்காலியா இருக்கலாம், மராட்டியா இருக்கலாம், எந்த லாங்குவேஜா வேணா இருக்கலாம், அதுதான் சொல்லுது. அடுத்தது லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஃபாரின் லாங்குவேஜ கண்டிப்பா லேர்ன் பண்ணணும்னு சொல்லுது. 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், கேன் பி ஜெர்மன், கேன் பி ஸ்பானிஷ், இட்டாலியன், பிரெஞ்ச், ஏதோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு NEP 2020 சொல்லுது. அது மேண்டரின் மட்டும் அவங்க இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா we have some border issues இல்லையா, அதனால அதை இன்க்ளூட் பண்ணல. பட் இதுதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதிகமான லாங்குவேஜஸ் குழந்தைகள் படிக்கும் போது அவங்களோட நியூரல் கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு வெறும் தமிழும் இங்கிலீஷும் மட்டும் தெரிஞ்சா நான் டெல்லியில போய் வேலை பார்க்க முடியாதுங்க. எங்க அப்பா ஒரு பெரிய தமிழ் ஆர்வலர், ஆனாலும் என்ன செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி போட்டாரு. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, டியூஷன் போய் போய் கஷ்டப்பட்டு படிச்சது. ஆனா இன்னைக்கு அது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகுது. எந்த ஒரு மொழியையுமே வெறுப்பதற்கான எந்த ஒரு காரணமுமே இந்த உலகத்துல கிடையாது. பிரெஞ்சா, இட்டாலியனா, அதை படிச்சா அதுல இருந்தும் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த மொழியையுமே வெறுப்பதற்கான எந்த காரணமும் கிடையாது. உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழி படிங்க அப்படின்னு தான் NEP 2020 சொல்லுது. இது மற்ற மாநிலங்கள்ல நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்லி எக்ஸிக்யூட்டட். ஏன்னா 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரெஞ்ச் ஆர் ஸ்பானிஷ் அந்த மாதிரி லேர்ன் பண்றாங்க. பட் கம்ப்ளீட் ப்ரொஃபிஷியன்சி இல்லாட்டியும் ஓரளவுக்கு அந்த லாங்குவேஜஸ் தெரிஞ்சாவது வச்சுக்கணும் அப்படிங்கறத தான் NEP 2020 சொல்லுது. சோ ப்ளீஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கோ அண்ட் ரீட் த பாலிசி. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுதோ, உங்களோட ஸ்கூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதோ தைரியமாக தாராளமாக நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு போக்சோ அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. யாராவது அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. Protection of children from sexual offenses. இந்த sexual offensesல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது? ரேப், penetrative sexual assault ன்னு சொல்லுவோம், PSA ன்னு சொல்லுவோம். penetrative sexual assault, rape, வெறும் sexual assault. இதுல குழந்தை யாரோட கஸ்டடியில இருக்குதோ, யாரோட பராமரிப்புல இருக்குதோ, அந்த குழந்தை இப்படி ஒரு விஷயத்துக்கு ஆளானா அந்த குற்றம் அக்ரவேட்டட் ஆஃபென்ஸ் நாங்க சொல்லுவோம். அப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புனா குழந்தை யாரோட கஸ்டடியில இருக்குது? ஆசிரியர்கள். அப்போ சாதாரண ஒரு மக்கள் இந்த குற்றத்தை செய்தால் PSA, penetrative sexual assault, அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. ஆனால் ஆசிரியர்கள் இந்த குற்றத்தை செய்தால் 2 மடங்கு தண்டனை கிடைக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயுமே ஈடுபடக்கூடாது. அப்ப வெறும் ரேப் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஈவன் ஸ்டாக்கிங், தேவையில்லாமல் ஒரு பெண் குழந்தைக்கு ஆர் சில நேரங்கள்ல ஃபீமேல் டீச்சர்ஸ் ஆண் குழந்தைகளுக்கு இதே மாதிரியான குற்றங்களை செய்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நடக்குதுங்கிறது கிடையாது, ஆண் குழந்தைகளுக்கும் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஒரு மேத்ஸ் டீச்சரை ஆந்திரால ரீசெண்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன செய்திருக்காங்க, அவங்களோட ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பையனுக்கு ரெகுலரா ஏதோ ரொமான்டிக்கா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. இட் இஸ் ஸ்டில் an offense. கிட்டத்தட்ட 5 முதல் 7 ஆண்டுகள் வரை ஜெயில் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு offense. ஆன்டிசிபேட்டரி பெயில் எல்லாம் வாங்க முடியாது. AB கிடையாது போக்சோக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. போக்சோக்கு எவிடன்ஸே தேவை கிடையாது. அதுதான் ஈவன் வர்ஸ். போக்சோக்கு குழந்தையின் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதுமானது. ஒரு குழந்தை வந்து என்கிட்ட இவர் இப்படி தப்பா நடந்துக்கிறாரே, ஒரு CCTV எவிடன்ஸ் இல்லையே, இல்ல குற்றத்தை நேர்ல பார்த்தவங்க யாருமே இல்லையேன்னா யோசிக்கவே தேவை கிடையாது. குழந்தை வந்து போலீஸ் கிட்ட கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் 161 ஸ்டேட்மெண்ட், மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் 164 ஸ்டேட்மெண்ட், 161ம் 164ம் மேட்ச் ஆனிச்சுன்னா எவிடன்ஸே தேவை கிடையாது, தண்டனை உறுதி. போக்சோ கேசஸ் சமீப காலங்கள்ல அதிகமான போக்சோ கேசஸ் வெளியில வந்திருக்கு. நிறைய குழந்தைகள் வெளியில வந்து பேசுறாங்க. இதுல நீங்க சொல்லலாம், மேம் நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னா, நாங்க ஸ்ட்ரிக்டா இருந்தா வேணும்ட்டே அந்த குழந்தை எங்க மேல போய் போக்சோ கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, போக்சோல நாங்க சொல்லுவோம் the burden of proof lies on the accused. அப்படின்னா
ஒரு அக்யூஸ்ட் தான் கோர்ட்ல போய் ஏன் நான் இந்த குற்றத்தை செய்யல, எப்படி அந்த நேரத்துல நான் வேற எங்கேயோ இருந்தேன், இல்ல பாருங்க என் மெசேஜ் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது அக்யூஸ்டோட வேலை தான். ஆனால் நிரூபிக்கப்பட்டால் ஒரு அம்மா வந்து குழந்தைய தூண்டி விட்டு நிறைய இடங்கள்ல காஸ்ட் பேஸ்ட் ரீசன்ஸுக்காக தேவையில்லாமல் போக்சோ கேஸ் ஃபைல் ஆனதும் இந்தியாவில் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பொய்யாக ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல போய் நிரூபணம் ஆனால் கேஸ் கொடுத்தவங்க மேல திரும்ப அந்த கேஸ் ஃபைல் ஆகும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? போக்சோல தண்டனையும் இருக்கு, தவறாக ஒருத்தர் மேல அபாண்டமாக பழி சுமத்தினால் அவங்கள காப்பாத்துறதுக்கான வழிமுறைகளும் போக்சோ சட்டத்திலேயே இருக்கு. இதுல நீங்க எழுதிக்க வேண்டிய நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம், செக்ஷன் 21 சப்செக்ஷன் பி போக்சோ, 21 பிராக்கெட்ல பி போட்டுக்கோங்க. இந்த செக்ஷன் 21 சப்செக்ஷன் பி என்ன சொல்லுதுன்னா, மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர். ஒரு குழந்தை உங்ககிட்ட மேம் என்ன இந்த பையன் பின்தொடர்ந்துட்டே இருக்கா மேம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவன் என் ட்ரெஸ் பிடிச்சு இழுக்கிறான், என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு சொன்னா குழந்தைக்கு கவுன்சிலிங் மட்டும் கொடுத்து நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல பிரின்சிபல் தான் அரெஸ்ட் ஆவாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு வெரி வெரி ஃபேமஸ் பிரைவேட் ஸ்கூல்ல இது நடந்திருக்கு. மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி போக்சோ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் உங்க காதுக்கு வந்தாலும் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு வாங்கிக்கணும். சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் கிடையாது, சிஎஸ்ஆர்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதாவது அம்மா அப்பா கேஸ் கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டேன், இது உங்களை பாதுகாக்கும். அதனாலதான் இந்த செஷனோட ஆரம்பத்துல சொன்னேன், குழந்தைகளை பாதுகாக்கிறதும் முக்கியம். இன்னைக்கு தேதிக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வருவதற்கு காரணம், ஐயோ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையேங்கிற பிரச்சனை. ஒரு ஸ்கூல்ல இங்க இருக்கவங்க எல்லாம் டீச்சர்ஸா ஹெச்எம் பிரின்சிபலா? போத். ஒரு ஸ்கூல்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் பிரின்சிபல் தான் பொறுப்பு, ஹெட் மிஸ்ட்ரஸ் ஹெட் மாஸ்டர் தான் பொறுப்பு. இல்ல எங்க ஸ்கூல் ஓனர் சொல்ல வேணான்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நான் கமிஷன்ல இருந்து பல என்கொயரிஸ் போயிருக்கேன். இதே மாதிரி இல்ல ஓனர் சொல்ல வேணாம்னு சொன்னா, அதெல்லாம் ஓனர் எழுத்துல கொடுத்தாரா அப்படின்னு நாங்க கேட்போம். ஓனர் எழுத்துல கொடுத்தாரா? கொடுக்கல, அப்போ உங்க பொறுப்பு தான். ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது தலைமை ஆசிரியரோட முழு பொறுப்பு. அங்க என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. அப்படித்தான் கமிஷன் பார்க்கும். இப்ப கமிஷனுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆணையத்திலிருந்து நாங்க என்ன செய்திருக்கோம், இந்த மாதிரியான சட்டங்களை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்றது எங்களோட வேலை. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, கேஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபைல் பண்ணலன்னா அங்க என்கொயரி போய் விசாரிச்சு இந்த செக்ஷன்ல ஒழுங்கா கேஸ் போட்டாங்களா அப்படின்னு போலீஸுக்கு கோர்ட்டுக்குலாம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது தான் ஒரு ஆணையத்தோட வேலை. நான் சொல்றது புரியுதா? ஆன்லைன் கிளாஸ்ல தேவையில்லாமல் பெண் குழந்தைகளிடம் தவறாக ஒரு மாதிரி அபியூசிவா, விஷுவலி அபியூசிவா மட்டும் நடந்துகிட்ட ஒரு வெரி வெரி ஃபேமஸ் ஸ்கூலோட ஆசிரியர் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு. அவர் சும்மா ஜாலியா பண்ணேன்னு சொல்றாரு, ஆனா ஜாலியாலாம் அங்க பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா? அப்ப குழந்தைகள் இன்னைக்கு வெளியில போய் பேசுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. 1098 இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே எழுதிக்கோங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுன்னு இருக்கு, DCPU, டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட். அதுல 11 பேர் இருப்பாங்க. அந்த 11 பேருக்கு தலைவர் DCPO, டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசர். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருப்பாங்கம்மா. நீங்க கடலூர், விழுப்புரம், எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அதுல பாஞ்சு வந்துருவாங்க. ஒரு குழந்தைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுது, சைல்ட் மேரேஜ், சைல்ட் லேபர், சைல்ட் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் டிசிபியோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். நீங்க அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணலன்னா வெல் அண்ட் குட். ஆனா இனி வரும் நாட்கள்ல இது எல்லாமே இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட போகுது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு, இப்படி எல்லாம் என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். மனித உரிமைகள் ஆணையம் கூட பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள தலையிட மாட்டாங்க. ஆனா குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்துக்கு எல்லா பவர்ஸும் இருக்கு. ஏன்னா குழந்தைகளை பாதுகாப்பது அவ்வளவு முக்கியம். 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பையன்
அவனே தெரிஞ்சு தப்பு பண்ணா. இப்போ இலோப்பிங் கேஸ் எல்லாம் வருமா? உங்க ஸ்கூல்லயே வந்து 2 பிள்ளைங்க லவ் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, இப்படின்லாம் இருக்கும்ல. அதுல ஓடி போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, let me ask you a question. What is the legal marriage age in India? எந்த வயசுல கல்யாணம் பண்ணலாம்? 21, 18. எத்தனை பேர் 18 சொல்றீங்க? 24 21. எத்தனை பேர் 24 ஐயா? 21. சரி, எழுதிக்கோங்க. 21 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆணோ 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்ணோ திருமணம் செய்தால் சட்டப்படி குற்றம். இத 21 மாத்துறதுக்கு ப்ரப்போசல் போயிருக்கு, ஆல்மோஸ்ட் ஓகே, பட் ஸ்டில் நாட் இம்ப்ளிமெண்டட். இப்போ இருக்கிற சட்டம் என்ன? 18 வயசு பெண்களுக்கு, 21 வயசு ஆண்களுக்கு. அப்போ இது தெரியாத ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க என்ன பண்ணிடும்? ஓடி போயிடும். கல்யாணம் பண்ண போறோம். அந்த 18th, அதுவும் இந்த 12th ஸ்டாண்டர்ட் தான் வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி கேசஸ் நாங்க பலது பார்த்திருக்கோம். 18வது பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அவன். ஆனா அவனுக்கு தெரியாது 21 வயசுல தான் கல்யாணம் பண்ண முடியும் ராசா. 18ல நீ பண்ண முடியாது தங்கம், ஓட்டு தான் போட முடியும், பைக் தான் ஓட்ட முடியும், ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. அது அவனுக்கு தெரியாது இல்லையா? அப்ப என்ன ஆகும்? நிறைய இடங்கள்ல இந்த 18 வயசு பொண்ணும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகாத 18 வயசு பையனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணும் போது, இதுக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணும் போது, இட் இஸ் கன்சிடர்ட் சைல்டு மேரேஜ். அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை இருக்குல்ல, அது மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுவே 2 பேரும் 18 வயசு கம்மின்னு வச்சுக்கோங்க, 2 16 வயசு, வீட்டுல ஏதோ மாட்டிக்கிட்டாங்க, இப்போ ஓடிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஓடிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓடி போய் எங்கேயாவது ஒரு 2-3 நாள் தங்கிட்டாங்க, அதுல ஏதோ ஒரு இன்டிமெசி, பிசிக்கல் இன்டிமெசி ஆக்டிவிட்டி நடந்திருந்தால் அந்த பையன் மேல போக்சோ சட்டம் பாயும். 2 பேரையும் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து எழுதிக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் CWC, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒரு பாடி இருக்கு. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி குழந்தையில ஹேண்டில் பண்ணும் போது இதெல்லாம் நமக்கு தெரியணும். இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிங்கிறது 5 பேர் கொண்ட ஒரு குழு. உங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி CWCல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. CWC தான் அம்மா அப்பாவோட திரும்ப அனுப்பணுமா, இல்லாட்டி இந்த குழந்தைய வந்து ஹோம்ல வைக்கணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. எத்தனை பேர் அனாதை ஆசிரமங்களுக்கு போயிருக்கீங்க? பர்த்டே கொண்டாட, இல்ல என் ஸ்கூல் சில்ட்ரனை கூட்டிட்டு போயிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்படி நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, பட் உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். இந்த சில்ட்ரன் ஹோம்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் 90% அப்பா அம்மா இருக்கிறவங்க தான், 10% தான் அம்மா அப்பா இல்லாதவங்க. இந்த அம்மா அப்பா எல்லாம் அப்ப எங்க இருப்பாங்கன்னா அவங்கவுங்க ஊர்ல, அவங்கவுங்க வீட்டுல இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் ஏன் இங்க இருக்காங்க அப்படின்னா சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், CNCP குழந்தைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தையில இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கும்ல, அப்பா குடிச்சிட்டு வந்து அடின்னு அடிக்கிறாரு அம்மாவை, அம்மாக்கு எங்க போக்கு இடமே இல்ல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, தேங்க்யூ சார், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. CNCP, சைல்டு நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை டைரக்டா CWCக்கு அனுப்புனா அவங்க இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல இருப்பிடம் கொடுப்பாங்க, இந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுப்பாங்க, புக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 33,000 குழந்தைகள் அரசாங்கத்தோட கண்ட்ரோல்லையும் பாதுகாப்புலையும் பராமரிப்புலையும் இருக்கிறாங்க. அத்தனை குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணியிருக்கான். இப்ப இவங்க எல்லாம் யாருன்னா இந்த சைல்ட் மேரேஜ்ல இருந்து இப்ப சொன்னாங்கல்ல 750 குழந்தைகள் நான் ரெஸ்கியூ பண்ணி எங்க நான் எங்க வீட்டுக்கா கூட்டிட்டு போக முடியாது. CWCல ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹோம்ல வைப்பாங்க. அப்ப இந்த குழந்தையில வந்து அடாப்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முந்தி காலம் மாதிரி கிடையாது. ஒரு அப்படியே ஆசிரமத்துக்கு போய் ஒரு குட்டி குழந்தை கத்தும் போது இந்த குழந்தை நல்லா இருக்கே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வளர்க்குறேன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. குழந்தை இல்லாதவர்கள் வெப்சைட் ஒண்ணு இருக்கு, அந்த வெப்சைட்ல போய் அடாப்ஷனுக்கு காரான ஒரு வெப்சைட் இருக்கு, CARA. அந்த வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க, உங்க வீடு நல்லா இருக்கா, உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கா, உங்களுக்கு இன்கம் இருக்கா, அந்த குழந்தைய உங்களால வளர்க்க முடியுமா, இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் போகும்.
அதுக்கப்புறமா ஒரு 2 போட்டோ கொடுப்பாங்க, இந்த குழந்தை வேணுமா அந்த குழந்தை வேணுமா, அதுல இருந்து சூஸ் பண்ணா அப்படித்தான் குழந்தைகளை அடாப்ட் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுமா. ஆசிரியர்களுக்கு நான் ஏன் இந்த இடத்துல இதை சொல்றேன்னா, பாடங்கள் மட்டும் சொல்லி கொடுக்கறது ஆசிரியர்களோட வேலை கிடையாது. அந்த உங்க ஸ்கூல்ல இருக்கிற பேரண்ட்ஸ் சேர்த்து எஜுகேட் பண்றதும் உங்களோட வேலை தான். அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியணும். அபியூஸ்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியணும். என்ன பண்ணா, குழந்தைக்கு இஷ்டத்துக்கு சூடெல்லாம் வைக்க முடியாது. சூடெல்லாம் வச்சா 7 வருஷம் ஜெயில் தண்டனை. அப்படியெல்லாம் வைக்க முடியாது. சூடு வைக்கிறது, அடிக்கிறது, அதெல்லாம் பண்ண முடியாது. உங்க ஸ்கூல்ல கார்போரல் பனிஷ்மெண்ட்டுக்கு எத்தனை ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க? பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது குழந்தைகளுக்கு. ஆமாவா இல்லையா? தலைமை சார் அப்படிலாம் சார் அப்படிலாம் அடிக்க முடியாது சார். தலைமை ஆசிரியர் மட்டும் பிடிச்சு உள்ள போட்டுருவேன் நான் சார். ஆக்சுவலி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க வேணும்னா. செக்ஷன் 82 இளஞ்சிறார் நீதி சட்டம், ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், செக்ஷன் 82. ஆர்டியிலயும் ஒரு செக்ஷன் இருக்கு. 2 பெரிய சட்டங்கள்ல குழந்தைகளை அடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அம்மாவும் அடிக்க முடியாது, அப்பாவும் அடிக்க முடியாது, தலைமை ஆசிரியரும் அடிக்க முடியாது, டீச்சரும் அடிக்க முடியாது. குழந்தைகளை அடிக்க முடியாது, அதுதான் சட்டம். அப்ப என்ன எல்லாரும் இப்ப இவ்வளவு நேரம் நல்லா தான் பாத்துட்டு இருந்தாங்க, இப்ப மட்டும் ஒரு வில்லி மாதிரி பாக்குறாங்க. அடிக்காம எப்படிதான் வளர்க்கறது? அப்போ குழந்தைகளை தண்டிக்க கூடாதுன்னு தான் சட்டம் இருக்கே ஒழிஞ்சு கண்டிக்க கூடாதுன்னு எந்த சட்டமுமே கிடையாது. டீச்சர்ஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரெஸ் என்ன? இவனை என்னதான் பண்ணி நான் நல்வழிப்படுத்துறது, என் தலைய திங்கிறான், அடிக்கவும் கூடாதுங்கிறாங்க. இல்லாட்டி பெரும்படுத்தி இவனை எல்லாம் வெளுத்தாதான் சரிப்பட்டு வருவான். நான் இது மட்டும் ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்தா இவன் அடிக்கிற அடியில எல்லாம் சரி வந்துருவான். ஆனா இப்ப அடிக்க முடியாதே. your hands are tied. எழுதிக்கோங்க. உளவியல்ல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல 2 டெக்னிக்ஸ் இருக்கு, பனிஷ்மெண்ட்ல 2 டெக்னிக்ஸ் இருக்கு. 4த்துமே நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரேன். இதுதான் குழந்தைகளை இன்னைக்கு ஹேண்டில் பண்றதுக்கான முறை. ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா, குழந்தை ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக நீங்க ஒரு விஷயத்தை செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு வந்தேன்னா டீச்சர் உனக்கு ஒரு பென் கொடுப்பேன். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா உனக்கு மெடல் கொடுக்குறேன். நம்ம கொடுக்குற மெடல்ஸ், ட்ரோஃபீஸ், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இது ஒரு குழந்தைய ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கு பேர் என்ன? பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க, ஆனா அதோட முழு அர்த்தம் தெரியாம யூஸ் பண்றாங்க. இதுதான் இதோட அர்த்தம். ஓகே, அடுத்தது நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு குழந்தை ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்காக குழந்தைகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறது. திரும்ப சொல்றேன், குழந்தை ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறது. எக்ஸாம்பிள், நம்ம 10th எக்ஸாம் முடியற வரைக்கும் போன் யூஸ் பண்ணாம இருப்போமா? அந்த குழந்தைக்கு பிடித்தமான போனை அந்த குழந்தைகிட்ட இருந்து எடுக்கிறது. இல்ல இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் முடியிற வரைக்கும் நீ நான்வெஜ் சாப்பிடாம இருக்கியா? ஏன்னா வெயிட் அதிகமா போட்டுட்டா உன்னால நீந்த முடியாது. புரியுதா? அந்த குழந்தை ஒரு நல்ல விஷயத்த செய்யணுங்கிறதுக்காக குழந்தைகிட்ட இருந்து பிடித்தமான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துடுறது. இதுக்கு பேரு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்தது பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்னா என்ன? நீ தப்பு பண்றல உன்னை அடிக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? அதுக்கு பேரு பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் சைக்காலஜி சொல்லுவோம். அதோட அர்த்தம் பாசிட்டிவ் கிடையாது. பட் நீங்க ஒரு விஷயம் செய்றீங்கல்ல, அதுக்கு பேர் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். இதத்தான் எல்லா சட்டங்களிலுமே அவாய்ட் பண்ண சொல்றாங்க. யூ கேனாட் பிராக்டிஸ் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். அடுத்தது நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னா என்ன? அம்மாவை எதிர்த்து பேசிட்டான் ஒரு பையன், ஆர் டீச்சர் மேல நியூஸ் பேப்பர் ஒரு பேப்பரை கசக்கி வீசிட்டான். அப்போ நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னா என்ன? தம்பிங்க வா, நீ டீச்சர் மேல பேப்பரை கசக்கி வீசுனல்ல, ஒரு வாரம் உனக்கு பிடித்தமான இந்த விஷயம் உன்கிட்ட இருக்காது. விச் மீன்ஸ் ஒரு ஃப்ரெண்டு கூட உட்கார்றதோ, இல்ல 4 மணிக்கு வீட்டுக்கு போறதோ, இல்ல டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதோ. நான் சொல்றது புரியுதா? இத நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அலௌட்,
நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அலவுட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அலவுட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் நாட் அலவுட். சிம்பிள். புரிஞ்சுதா? ஒரு டீச்சரா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணா அவனுக்கு வலிக்குங்கிறது உங்களுக்கு புரியணும். அடிச்சு வலி உண்டு பண்றது கிடையாது, அவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்த அவன்கிட்ட இருந்து எடுக்கிறது. பல நேரங்கள்ல அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறத டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? இல்ல 4 மணிக்கே வீட்டுக்கு ஓடுற குழந்தை இன்னொரு 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அனுப்புவாங்க. ஆனா இது வந்து என்ன ஒரு கண்டிஷன்னா, நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் டூ லாங்கா இருக்கக்கூடாது. 1 மாசம் 1.5 மாசம்ல தான் பழகிடுவான். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய சஸ்பென்ஷன்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் தான். அலவுடா? அலவுட். சஸ்பென்ஷன் அலவுட். ஆனா முன்னாடியே isn't it natural that நீங்க கொஞ்சம் முன்னாடியே குழந்தைகள்ட்ட இதெல்லாம் சொல்லிடணும். இங்க பார், இதுதான் ரூல்ஸ், நீ இது பண்ணா இதுதான் தண்டனை, இது பண்ணா இதுதான் நான் பண்ண போறேன். நம்ம கான்ஸ்டிடியூஷனே அப்படித்தானேமா, இந்த தப்பு பண்ணா இது தண்டனைன்னு தானே சொல்றோம். அதை ஸ்கூல்லயும் குழந்தைகள் ஃபாலோ பண்ண தெரியணுமா இல்லையா? அப்போ இந்த தப்பு பண்ணினா இந்த தண்டனை உங்க ஸ்கூல்ல காமனா குழந்தைகள் என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கு என்ன தண்டனை உங்களால கொடுக்க முடியும் லீகலா அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. குழந்தைகள்கிட்ட ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை அவன் ஃபாலோ பண்ணட்டும். பிரச்சனை எங்க வரும்னா, ஒரே தப்புக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தண்டனை, இன்னொரு குழந்தைக்கு வேற தண்டனைனா நோ, அதுதான் அங்க மிஸ்டேக். ஏன்னா அவங்க அப்பா பெரிய ஆளு. அதெல்லாம் கிடையாது. தண்டனைகள் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த தண்டனைகள் அடிக்கிற தண்டனையா அந்த மாதிரி இருக்க கூடாது. புரிஞ்சுதா? எஸ். அப்போ இதுல டவுட் கேட்கலாம், அதிகமா ஹோம்வொர்க் கொடுக்கறது தண்டனையா? கொடுக்கலாம். எந்த சட்டத்திலயும் ஹோம்வொர்க் கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. எனிதிங் சார்? தண்டனை கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது ஹோம்வொர்க் வந்து இப்ப நம்ம இம்போசிஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு 100 முறை எழுத சொல்லலாம், 10,000 முறை எழுதுனா அதுதான் தப்பு. அவனால எது முடியுதோ அதை கொடுத்தா தான் அதுல இருந்து கொஞ்சம் திருந்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நவ் லெட் மீ ஆஸ்க் யூ மேம், எனக்கு வந்த இந்த பிரச்சனை நீங்க சொன்ன எதுலயுமே அடங்காதே அப்படின்னு ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா? இருக்கு? ப்ளீஸ் டெல் மீ. குட் குட் குட். ப்ளீஸ் எந்திரிங்க சார். ப்ளீஸ் எந்திரிங்க சார். சத்தமா திரும்ப சொல்லுங்க. Substance usage. Very good. Please give him a very very big hand. இன்னைக்கு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை போதை பொருள். எங்க இருந்து ஆரம்பிக்குது? கூல் லிப். 3ஆம் வகுப்பு குழந்தைகள் கூல் லிப் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகி என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. 3ஆம் வகுப்பு குழந்தைகள், 3rd ஸ்டாண்டர்ட், என்ட்ரி லெவல் ட்ரக்னு சொல்லுவோம். எதை வச்சு பழக ஆரம்பிக்கிறது? முன்னாடி தம் அடிச்சு பழக ஆரம்பிப்பான். இப்ப இந்த கூல் லிப் அப்படிங்கிற, எத்தனை பேருக்கு கூல் லிப்னா என்னன்னு தெரியாது? ஐயா உட்காந்துருங்க, நான் பதில் சொல்றேன். தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கூல் லிப் டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சே ஆகணும். சொன்ன அப்புறமா உங்களுக்கு புரியும். சின்ன சின்ன டீ பேக் மாதிரி இருக்கும். சூவபிள் டொபாக்கோ, புகையிலையை வேறு சில கெமிக்கல்ஸ் சேர்த்து குட்டி குட்டி டீ பேக் மாதிரி இருக்கக்கூடிய பொருள்ல போட்டு ஒரு 10-11 ஒரு பெரிய பாக்கெட்ல போட்டு விற்பாங்க. அதுக்கு பேரே தலகாணி. சாருக்கு கரெக்டா வேர்டு, பசங்க அதுக்கு பேர் தலகாணின்னு வச்சிருக்காங்க. பொட்லம், தலகாணி, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அது ஒரு வாட்டி அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணா உதட்டுல இந்த கீழே வச்சுப்பான், இல்லைன்னா தூக்கி இப்படி மேல வச்சுப்பான். கிளாஸ்ல இப்படி உட்கார்ந்துருப்பான். உங்களுக்கு அதை என்ன வாயில வச்சிருக்கானா இல்லையா, ஆனா மந்தமாவே இருப்பான். அப்படியே இருப்பான். என்ன சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டான், சிரிக்கவும் மாட்டான், அழுகவும் மாட்டான். எந்த பதிலுமே அவன் கிட்ட இருந்து வராது. இத கூல் லிப்னு சொல்லுவாங்க. அதிகமாக இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவான், பாத்ரூம்ல போய் துப்பி துப்பி வைப்பான். பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கூல் லிப் துப்பி 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 இருக்கும். ஐ வாண்ட் சே கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல், எல்லா ஸ்கூல்லுமே ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, அவன் ஷேர் பண்ணிப்பான் எல்லாரோடையும். ஏன்னா அந்த குட்டி பாக்கெட்ல தான் இருக்கே, 6, 7, 8, 9, 10 கூட இருக்கு. அவன் ஒன்னு பிரிச்சானா எல்லாரும் எடுத்துப்பான். எல்லாரும் வாயில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். நாட் ஜஸ்ட் பாய்ஸ், கேர்ள்ஸ் ஆல்சோ யூஸ் திஸ். இன்னைக்கு கேர்ள்ஸும் இது யூஸ் பண்றாங்க. இது என்ட்ரி லெவல் ட்ரக்னு சொல்லுவோம். கூல் லிப், ஸ்மோக் பண்றான், ட்ரிங்க் பண்றான். சமீபத்துல நான் டிஸ்ட்ரிக்ட் சொல்ல விரும்பல, பட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்கொயரி போயிருந்தப்போ
எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்க இருந்து ஒரு தலைமை ஆசிரியர் வந்து எழுந்து என்கிட்ட கேட்டாரு, மேடம் எங்களுக்கு பிரெத் டிடெக்டர் கொடுங்க, இந்த போலீஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல ஊது அந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க மேடம், ஏன்னா நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த பையன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான்னு சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்களை திரும்ப குறை சொல்றாங்க, அதனால எப்படி நாங்க வந்து இதை சொல்றதுனே புரியல, அவன் கூலிப் வச்சுக்கான், அவன் தம் அடிக்கிறான். எழுதிக்கோங்க சார், there is something called கோட்டினின் டெஸ்ட். அப்போலோல கோட்டினின் டெஸ்ட் இருக்கு, ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. கோட்டினின் COTININ கோட்டினின் டெஸ்ட் இருக்கு, யூரின் டெஸ்ட். வீட்டிலே வந்து யூரின் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பையன் வந்து எவ்வளோ தம் அடிக்கிறான், எவ்வளோ கூலிப் யூஸ் பண்றான் டெஸ்ட்ல பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். மூஞ்சில தூக்கி விட்டு அடிச்சு திருந்துறியா இல்லையா, மாறியா இல்லாட்டி நீ ஹோமுக்கு போறியான்னா தானே சரியாகும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண அம்மா அப்பாவுக்கு தெரியலன்னா அந்த குழந்தைய நாங்க CNCP குழந்தைன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம், சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். அந்த மாதிரி நிறைய குழந்தைகளை கவர்மெண்ட்ல ரெஸ்கியூ பண்ணிருக்கோம் சார், ரெஸ்கியூ பண்ணி ஹோம்ல வச்சிருக்கோம். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, எழுதிக்கோங்க. செக்ஷன் 7778 JJ ஆக்ட், செக்ஷன் 77 இளைஞரார் நீதி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளுக்கு போதை தரக்கூடிய பொருட்களை கொடுத்தால் 7 ஆண்டுகள் வரை ஜெயில் தண்டனை இருக்கு. கோட்பா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்க ஸ்கூல்ல இருந்து 100 யார்டு சர்க்கம்ஃபரன்ஸ்ல எந்த ஒரு பெட்டி கடையிலுமே புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்க கூடாது, இது சட்டம். அப்படி வித்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா திரும்ப பிரின்சிபலுக்கு தான் நாங்க வந்து கேள்வி கேட்போம். விக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல, ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்? DCPO, டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். கலெக்டருக்கு கீழே அவங்க வேலை பார்ப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, DCPU. அவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்கன்னா, சார் எங்க ஸ்கூலுக்கு வெளியில இப்படி ஒரு பெட்டி கடையில விக்கிறாங்க, கஞ்சா விக்கிறாங்க, இப்படி விக்கிறாங்க, அப்படி விக்கிறாங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ரிட்டன் கம்ப்ளைண்டா கொடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது செக்ஷன் 78 இளைஞரார் நீதி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளுக்கு போதை தரக்கூடிய பொருட்களை உபயோகத்துக்கு கொடுக்காமல் வெறுமன வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து வச்சாலும் சட்டப்படி குற்றம். நம்மளாம் ட்ரெயின்ல போறோம், அப்பாவோட சிகரெட் பாக்கெட் நீ வச்சுக்கிறியாப்பா பேக்லனா 7 ஆண்டுகள் வரை ஜெயில் தண்டனை. ஆன்சரிங் யுவர் கொஸ்டின் சார், குழந்தைகளுக்கு சட்டம் தெரியாது. நீங்க அந்த பையனை கூப்பிட்டு தைரியமாக சொல்லலாம், இது இல்லீகல். நீ இன்னொரு முறை இதை யூஸ் பண்றத பார்த்தா உனக்கு இந்த பொருளை யாரு கொடுத்தாங்களோ அவங்க மேல நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செக்ஷன் 7778 கேஸ் ஃபைல் பண்ணுவோம், 7 வருஷம் புடிச்சு உள்ள போட்டுருவோம். அப்பயும் நீ திருந்தலன்னா நீ ஹோமுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்பு கூறுகளும் இருக்குன்னு சொல்லலாம். நெய்வேலியில ஒரு ஸ்கூல்ல வந்து இதுக்காகவே என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 200 பாய்ஸ், 200 பசங்க கிட்ட திருத்துனேன்னே நான் சொல்லலாம். அந்த பசங்க அத்தோட அந்த பழக்கத்தை விட்டுட்டாங்க. பயம் மட்டும்தான் சார், ஐயோ அம்மா செல்லம் தங்கம் எல்லாம் மாற மாட்டான். சட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா, ஐயோ டீச்சருக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது, ஏதோ ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றது தெரியும். அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சைக்கேட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இந்த மாதிரியான போதை பழக்கங்களில் இருந்து குழந்தைகளை எப்படி மீட் எடுப்பதற்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க இது யாரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பா? சைக்கேட்ரிஸ்ட் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் கொடுக்க முடியுமானா யூசேஜை பொறுத்து. அவன் வெறும் கூலிப் தான், சிகரெட் தான், கொஞ்சம் கொஞ்சம் என்னைக்காவது தண்ணி அடிக்கிறான்னா என்னால மாத்த முடியும். ஆனா கஞ்சா, மெட்டாப்டமைன், இந்த மாதிரியான பிரவுன் சுகர், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நான் ஹேண்டில் பண்றதே கிடையாது சார். நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் விடுவேன். இது எப்படி சரி ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு 16 வயசு பையன் எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, அட்மிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அட்மிட் பண்ணி மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெடிசின்ஸ்ல சில குழந்தைகளுக்கு ஓகே சரி ஆகும். ஆனா மெடிசின்ஸும் சரி வரலனா ECTன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி, ஷாக் ட்ரீட்மெண்ட். பேசிக்கா அந்த காலத்து ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அத ஒரு அனஸ்தீஷியா கொடுத்து வலி தெரியாம கொடுத்து எப்படியும் ஒரு 6-7 செஷன்ஸ் ஆஃப் ECT தேவைப்படும். அது என்ன பண்ணும், மூளை போய் ஒரு குலுக்கும், அவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். அவன் யாரு அவனை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா எல்லாமே அவனுக்கு மறந்துடும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை தேத்தி வெளியில எடுக்கிறது. ஆனா இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இது மொத்த ப்ரொசீஜரும் முடியறதுக்கு 8-9 மாசம் ஆகும். அதுல எப்படியும் ஒரு 1.5 மாசம் அவன் ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும். இதுல படிப்பும் வாழ்க்கையும் என்னத்துக்கு ஆகுறது? சரி, எத்தனையோ குழந்தையில நாங்க மீட் எடுத்திருக்கோம்மா, அதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க வாழ்க்கை வீணா போகுதேங்கிற வருத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் இதை அக்செப்டே பண்றது கிடையாது. நீங்க சும்மா சொல்றீங்க, நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் உங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரோக்ராம் நடத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. உங்க குழந்தை கண்ணு ரெட் கலர்ல இருந்துச்சுனாலோ, இல்ல திடீர்னு படிப்புல ஆர்வம் இல்லாமல் போனாலோ, இல்ல எப்ப பார்த்தாலும் அழுக்காவே குளிக்காமலே இருக்கிறான் அப்படின்னு இருந்தாலோ, இல்ல திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு புது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிட்ட சேர்றான், இந்த மாதிரியான சிம்டம்ஸை ஏதாவது பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. அது இப்பவே நம்மளால ஆரம்பத்திலேயே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது. கண்டிப்பா யூ டு அண்டர்ஸ்டுட், எல்லா ப்ரொஃபஷன்லயுமே நான் சொன்ன மாதிரி there is ஸ்ட்ரெஸ் இல்லாத ப்ரொஃபஷன் கிடையாது. ஆனா உங்களுக்கு அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நாலேஜும் தைரியமும் டைமும் ஸ்பேஸும் இருந்தா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்க கிட்ட கூட வர முடியாது. ஸ்ட்ரெஸ்ல எழுதிக்கோங்க, நாங்க 4 வகை சொல்லுவோம். applies to adults and children also. 4 வகை சொல்லுவோம். eustress, distress, hyperstress, hypostress. eustressனா என்ன? நான் ஒரு புதுசா ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன், இல்ல ஒரு குழந்தை ஒரு புது ஒரு காம்படிஷன்ல பேச்சு போட்டிக்கு போறான், அப்ப நைட் எல்லாம் தூங்காம ஒரு படபடப்பு வரும்ல, அதுக்கு பேரு eustress. அந்த eustress நல்லது. நான் சொல்றது புரியுதா? நல்லது. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தா, இப்போ ஒரு 10th எக்ஸாம் வருது, அந்த குழந்தை ஒரு 10 நாளா படபடன்னு இருக்க விடுங்க, இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. ஏன்னா அதுதான் அவனோட பிரெயினை அதிகமா வேலை செய்ய வைக்கும். தூங்காத, படி, நீ இன்னும் தூங்கலையேன்னு சொல்ல வைக்கிறது அந்த பிரெயின் தான். அந்த பிரெயின் அப்படி வேலை பார்த்தா தான் அவனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு பேர் யூஸ்ட்ரெஸ். அதை நம்ம குறைக்க ட்ரை பண்ண கூடாது. அடுத்தது டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ்னா என்ன? கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிடுச்சு, வீட்டுல யாரோ ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க, என்னோட பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் தேவை. அதை டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது ஹைப்பர் ஸ்ட்ரெஸ். ஹைப்பர் ஸ்ட்ரெஸ்னா இப்ப நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்கல்ல, இப்ப சார் சொன்னார்ல, தூக்கம் இல்லாமல் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். இல்ல உங்களுக்கு வேலை நிறைய கொடுக்குறாங்க, ஆனா அந்த வேலைக்கு தேவையான ரிசோர்சஸ் உங்க ஆபீஸ்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வேலை பார்க்க ரெடி, ஆனா அந்த கம்ப்யூட்டரே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப நான் எப்படி இது பண்ணுவேன்? அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்ல. இன்டர்நெட்டே இல்ல, ஆனா இது அப்லோட் பண்ணுங்கிறாங்க. லேக் ஆஃப் ரிசோர்சஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். நீங்க வேலை பார்க்க ரெடி, வேலை உங்களுக்கு புரியுது, ரிசோர்சஸ் பத்தல. இல்லாட்டி பாலிடிக்ஸ், எல்லா தொழிலுமே இருக்கு. காசிப், பாலிடிக்ஸ், எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றாங்க, நான் என்ன வேலை செஞ்சாலும் என்ன பாராட்டவே மாட்டேங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்றேன். உங்களுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் உங்களை பாராட்டலைன்னா அவங்களுக்கு உங்க மேல பொறாமைன்னு அர்த்தம். இவ நமக்கு மேல வந்துருவாளோ, இவளை கொஞ்சம் தட்டியே வச்சிருப்போம். நான் சொல்றது புரியுதா? அவங்களோட இன்செக்யூரிட்டினால நம்ம ஏன் பாதிக்கப்படணும்? ஐயா சூப்பர், பிடிக்கலையா வேலை, சூப்பர், நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு வேலை பாக்குறோம்னு. சரி, நிறைய ஆபீசஸ்ல நடக்கும், அப்படியே பண்ணிக்கிட்டே போகும்போது. அதுவும் ரீசெண்டா நான் ஒரு இடத்துக்கு ஒரு 4 years பேக் இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல மினிஸ்டரோட நாங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தப்போ, மினிஸ்டர் கூப்பிட்டு அந்த இங்கிலீஷ் டீச்சரை பாராட்டிட்டாங்கம்மா. அதோட போச்சு, அவ்வளவுதான். அதுவும் கூட இருக்கவங்க எல்லாம் ஏத்து விடுவாங்க, இவங்கதான் அடுத்த பிரின்சிபல், இந்த அடுத்த பிரின்சிபல், அடுத்த ஹெச்எம் தான் பெரிய கதையே ஸ்கூல்ல. அப்படி யாரையாவது இருந்தா பிரின்சிபல் கூட இருக்கிற குரூப் அவங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதோட டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி. இது சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் நம்ம ஹைப்பர் ஸ்ட்ரெஸ்ல கொண்டுட்டு வருவோம். அடுத்தது ஹைப்போ ஸ்ட்ரெஸ். ஹைப்போ ஸ்ட்ரெஸ்னா என்ன? உண்மையாவே ஸ்ட்ரெஸ் வர வேண்டிய இடத்துல கூட டே கொட்டாய் விட்டுட்டு ஜாலியா உட்காந்துருவாரு. சில பசங்க இருப்பான், டே உனக்கு பயமாவே இல்லையாடா, உன்னைய நினைச்சா எனக்கு பதறுதுடா, பாசம் ஆவணும்லடா, பாத்துக்கலாம் மேம், ஆமாவா இல்லையா? அதுக்கு பேரு ஹைப்போ ஸ்ட்ரெஸ். எஸ்,
எந்த ஒரு இடத்துல. ஆனா என்ன பிரச்சனை வரும்னா, ஹைப் உண்மையாவே அந்த குழந்தை எவ்வளவு முடியுமோ அந்த எஃபர்ட் கூட அந்த குழந்தை போடாது. நமக்கு தான் டென்ஷன் ஆகும், இங்க பதறும். சும்மாவே இருப்பான், எப்படா சும்மா இருக்க, பாருடா 2 மார்க் வாங்கியிருக்கேடா. மேம் 2, லாஸ்ட் டைம் 1 தான் வாங்கினேன். ஐ எம் இம்ப்ரூவிங் ஃப்ரம் மை செல்ஃப், அதனால 2 வாங்கியிருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க என்ன யாரோடய கம்பேர் பண்ணக்கூடாது, நீங்க என்னோட தான் கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி தேவையில்லாத டயலாக் எல்லாம் பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிருப்பான். இதான் ஹைப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஹைப்போ ஸ்ட்ரெஸ் கேசஸ் நிறைய எங்களுக்கு ஜனவரி மாசம் வரும். ஜனவரி அது என்ன 2 மாசத்துல எக்ஸாம். அம்மா வந்து ஃபீல் பண்ணுவோமா, தூங்குறாம்மா, எப்படித்தான் தூங்க முடியுதோ தெரியல, நல்லா தூக்கம் வருது. அவனை நினைச்சு எங்களுக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா அவன் நல்லா தூங்குறான். இத நாங்க ஹைப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கெல்லாம் யூ ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ உங்க ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போறீங்க, அதனால பரபரன்னு இருக்கு, நைட் எல்லாம் தூக்கம் வரலாம், சூப்பர், வெரி குட். அந்த ஸ்ட்ரெஸ் நல்ல ஸ்ட்ரெஸ். மீதி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு யூ கேன் ஆல்வேஸ் டேக் ஹெல்ப். ஆனா எப்பவுமே நான் உளவியல்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். எத்தனையோ ஆசிரியர்கள் என்கிட்ட ஆன்லைன்ல வந்து சைக்காலஜி லேர்ன் பண்றாங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்கறது, ஒருத்தர் வந்து ஏன் ஒரு விஷயத்த பண்றாங்க, வை அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கோபம் குறையும். மாமியார் வந்து நொய்யுங்குதா, ஏன் இது இப்படி பண்ணுது, மருமக நொய்யுங்குதா, வை வை ஏன் பண்றாங்கன்ற கேள்வியை கேட்டு நீங்களா அதுக்கு ஒரு 2-3 பதில் உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் மேலயும் உங்களுக்கு கோபம் வராது. உளவியலோட அழகே யார் மேலயும் கோபம் வராதுமா. அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. யார் என்ன பண்ணாலும் இன்ஃபேக்ட் இந்த சைல்ட் அபியூஸ் கேசஸ்ல நிறைய அக்யூஸ்டு நான் போய் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 70 குழந்தைகளை ரேப் பண்ண ஒரு நபரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் மேல கூட எனக்கு கோவம் வரல. ஏன்னா அவரோட குழந்தை பருவம் அவ்வளவு மோசமா இருந்திருக்கு. குழந்தைகளை ஏன் பாஞ்சு ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னா, குழந்தை பருவம் நல்லா இருந்தாதான் நாளைக்கு என் நாடு நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை சார் சொன்ன மாதிரி நான் சப்ஸ்டன்ஸ் அபியூஸுக்கும் தேவையில்லாத ஸ்கிரீன் டைமுக்கும் வேஸ்ட் ஆக்கிட்டேன்னா, எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைம் இருக்கலாம், நாட் மோர் தேன் 2 hours. 12ஆம் வகுப்பு வரை 2 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது. சிம்பிள் ஃபார்முலா என்ன, எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைம் இருக்கோ அதை விட டபுள் மணி நேரம் படிக்கும் நேரம் வீட்டில் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அப்ப 1 மணி நேரம் ஸ்கிரீன் டைம்னா எவ்வளவு நேரம் படிக்கணும், 2 hours. அவன் 2 மணி நேரம் ஸ்கிரீன் டைம்னா எவ்வளவு நேரம் படிக்கணும், 4 hours. 4 hours ஸ்கிரீன் டைம்னா 8 மணி நேரம் அவனுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஸ்கூல்ல வந்து படிக்கிறத ஸ்டடி டைம் கணக்குல நாங்க சேர்க்க மாட்டோம். வீட்டுல போய் அவன் உட்காந்து படிக்கிறான் இல்லையாமா, அதுதான். சோ ஸ்கிரீன் டைமை 0 ஆக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு கேம்ஸ் விளையாடக்கூடிய, வீடியோ கேம்ஸ் விளையாடக்கூடிய டைமை 0 ஆக்குறது நல்லது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யூடியூப் ரீல்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், விளையாடக்கூடிய வீடியோ கேம்ஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் பவர்ட் பை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எத்தனை மணிக்கு இந்த குழந்தை வந்து விளையாட ஆரம்பிக்கிறான், டெய்லி என்ன 45 மினிட்ஸ்லயே கட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அந்த சிஸ்டம் நோட் பண்ணுது. கரெக்டா 40வது நிமிஷத்துல அவனுக்கு ஒரு வண்டர்ஃபுல் விக்டரியை கொடுக்கும், வெப்பன் கொடுக்கும், பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அவனால அந்த போனை கீழேயே வைக்க முடியாது. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, இன்னொரு 15 மினிட்ஸ்மா, இன்னொரு 20 மினிட்ஸ்மா. அவன் மூளை அவன் கண்ட்ரோல்லே இல்ல, இந்த சிஸ்டமோட கண்ட்ரோல்ல போயிடுது. அதே தான் யூடியூப் ஷார்ட்ஸும். யூடியூப் என்ன பண்ணும், இவங்களோட டெய்லி யூசேஜ் நோட் பண்ணிக்கிட்டே வருது. 1 மணி நேரமா உங்களையும் நோட் பண்ணுது, 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா. சார் இன்னொன்னு சொல்றேன், ஆச்சரியப்படுவீங்க. இப்ப இந்த போன் இப்படி இருக்குல்ல, இந்த போனை நான் 1.5 மணி நேரமா இப்ப யூஸ் பண்ணல, இங்க தானே இருக்கு. ஆனா நான் என்னெல்லாம் பேசணும் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. நான் இப்ப கார்ல போய் உட்காந்து ஓபன் பண்ணா நான் என்னத்தான் பத்தி பேசணும் அது எல்லாமே ஷார்ட்ஸ்ல வரும். யார் யார் எங்கெங்க பேசியிருக்காங்களோ வரும். அப்போ ஒரு குழந்தையோட மூளையும் இதே மாதிரி மேனிப்புலேட் பண்ணுது. 1 மணி நேரம் அந்த குழந்தை வந்து டெய்லி போனை யூஸ் பண்றான்னா கரெக்டா 55th மினிட்ல இன்ட்ரெஸ்டிங்கான வைரலான வீடியோஸை கொடுக்கும். அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. 10 மணிக்கு வச்சிருவோம்னு நினைப்பான், 10 10:30 ஆகும், 10:30 11 ஆகும். ப்ரோக்ராஸ்டினேஷன் வரும். செய்யக்கூடிய விஷயங்களை தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. அப்புறம் பண்ணிக்கலாம். ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நினைப்பான், பண்ண முடியாது.
ப்ராஜெக்டை பண்ணணும்னு நினைப்பா, பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நமக்கு இருக்க வேண்டியது கோபம் இல்ல, பரிதாபம். பாவம், நம்மள மாதிரியான வாய்ப்புகளும் கம்மியான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அவங்களுக்கு இல்ல, அதிகப்படியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவன் கண்ட்ரோல் அவனே இல்ல மேம், பாவம். அப்போ ஒரு பையன் தப்பு பண்ற மாதிரி நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு டீச்சரா நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கறத பாருங்க. அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல், ஃபிளாஷி, நாய்ஸி, ஃபாஸ்ட். தமன்னா வந்து ரா ரா ரான்னு ஆடுறத போன்ல பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை பார்த்தா அவனுக்கு போர் அடிக்குது. உண்மையாவே யா, அவனுக்கு உங்க முகத்தை பார்த்தா போர் அடிக்குது. யா, so please we have to work on reducing the screen time also. இன்னைக்கு என்னோட செஷன்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பா உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த ஹாலோட கண்டிப்பா முடியக்கூடாது. நீங்க எல்லாம் டீச்சர்ஸ், நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அதை அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்கு வெளியில போய் உங்க கருத்தாவே கூட சொல்லுங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் கிரெடிட்ஸ் ஃபார் இட். ஆனா இந்த மாதிரி கருத்துகள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக போய் சேரணும். என்னை வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்ட தினமலருக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ஸ்பெஷலா ஒன்று சொல்லணும், நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ரீட் த நியூஸ் பேப்பர்னு நாங்க பொதுவா சொல்றது இல்ல, ரீட் தினமலர்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். ஏன்னா எத்திக்கலா நியூஸ நல்ல தமிழ்ல குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப குறைவு. அதுல தினமலர் கண்டிப்பா ஆன் த டாப் ஆஃப் த லிஸ்ட். உங்களோட ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ளீஸ் ரெக்கமெண்ட் ரீடிங் த நியூஸ் பேப்பர். தேங்க்யூ ஸோ மச்.